ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஆன்லைன் டைப்பிங் ஜாப் பற்றின டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் யாருக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணிக்க முடியும். அண்ட் முக்கியமான ஒன்று பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற எந்த அவசியமும் கிடையாது. நீங்கள் இந்த ஒரு வெப்சைட்டில் சைன்அப் பண்ணிட்டு டேரெக்டாக ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இதில் என்ன மாதிரி ஒர்க் இருக்கும், என்ன டைப் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு பிடிச்ச மூவிஸ், ஃபுட்டு, ஸ்போர்ட்ஸ் இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியும்ல, அதை நீங்கள் டைப் பண்ணி கொடுத்தாவே போதும். வேறு எந்த ஹார்ட் ஒர்க்கும் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு ஆர்டிக்கல் டைப்புக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இவங்க அமௌண்ட் கொடுத்துட்டே இருப்பாங்க. அதை நீங்கள் உங்களோட அக்கௌண்ட் மூலிமா வித்ட்ராவல் பண்ணிக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இதில் சைன்அப் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணலாங்கிற டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் மட்டும் வாட்ச் பண்ணிக்கங்க. அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு குயிக்காக ரீச் ஆகும், நீங்களும் குயிக்காக ஆன் பண்ணிக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிட்டு உள்ளே வாங்க. உள்ளே வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம அக்கௌண்ட் ஃபர்ஸ்ட் க்ரியேட் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட் பற்றின டீட்டெயில்ஸ் ஒரு டைம் நீங்களுமே செக் பண்ணி பார்த்துட்டு அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணுங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சைன் அப் ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் வந்துட்டு இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட நேம், யூசர் நேம், மெயில் ஐடி, பாஸ்வேர்டு எல்லாமே கேட்டிருப்பாங்க. ஸோ எல்லாத்தையுமே வச்சு நீங்கள் சைன் அப் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஈஸியாக சைன் அப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கூகுள் அக்கௌண்ட்டை வச்சு நீங்கள் லாகின் பண்ணுங்கள். கூகுள் அக்கௌண்ட்டை வச்சு நீங்கள் லாகின் பண்ணதும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அக்கௌண்ட் க்ரியேட் ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வெப்சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஹோம் பேஜ். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்டிக்கல் டைப் பண்ணி தான் ஏர்ன் பண்ணிக்க போகிறோம். ஸோ ஒரு நாளைக்கு நம்ம எவ்வளோ ஆர்டிக்கல் வந்து டைப் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா 7 ஆர்டிக்கல் வந்து நம்மளால் டைப் பண்ணி பப்ளிஷ் வந்து பண்ண முடியும். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம எதை பற்றியெல்லாம் ஆர்டிக்கல் வந்து டைப் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா ஃபுட் பற்றி பண்ணலாம், ட்ராவலிங், புக்ஸ், செல்ஃப் டெவலப்மெண்ட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூவிஸ், ஃபிட்னஸ், இந்த மாதிரி நிறைய கேட்டகரிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கேட்டகரிஸில் உங்களால் ஆர்டிக்கல் டைப் பண்ணி பப்ளிஷ் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் டைப் பண்ணுறதுக்கு நம்மளோட ப்ரொஃபைலை வந்து ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ நம்மளோட ப்ரொஃபைல் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிடலாம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட நேம், யூசர் நேம், டேட் ஆஃப் பர்த், பயோ, உங்களை பற்றின ஏதாவது ஒரு டீட்டெயில்ஸ் வந்து பயோவில் போட்டுருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட மெயில் ஐடி வந்து கேட்டிருப்பாங்க, சிட்டி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹாபீஸ், லாங்குவேஜ், உங்களுக்கு என்னென்ன தெரியும் கேட்டிருப்பாங்க. ஸோ அது எல்லாத்தையுமே நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் வந்து பிக்சர் வந்து வைக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ பேக்ரவுண்டில் உங்களுக்கு எதை பற்றின கேட்டகரிஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கான வந்து ஒரு ஃபோட்டோ வந்து பேக்ரவுண்டில் வந்து செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டைட்டில் வந்து இருக்கணும். இந்த ஹோம் பேஜ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா விதமான ஆர்டிக்கல் டைப் பண்ணி வந்து பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. பப்ளிஷ் பண்ண ஒவ்வொரு ஆர்டிக்கலையுமே ஒரு தடவை செக் பண்ணி பாருங்கள். அவங்க எந்த மாதிரி வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைம் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். ஸோ அது மூலிமா உங்களால் ஒரு சூப்பரான ஆர்டிக்கலை வந்து பப்ளிஷ் பண்ணிக்க முடியும். ஸோ ஆர்டிக்கலை டைப் பண்ணும்போது உங்களுக்கு பிடிச்ச கேட்டகரியை செலக்ட் பண்ணிட்டு அதுக்கான பேக்ரவுண்ட் ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு டைட்டில் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ ஆர்டிக்கல் எதை பற்றி வந்து டைப் பண்ணுறீங்களோ அதுக்கான நிறைய ஒரு பேராகிராஃப் இருக்கிற மாதிரி ஒரு ஆர்டிக்கலை நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. ஆர்டிக்கல் டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதுக்கான ஹேஷ்டாக் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த இடத்துல என்ட்ரு பண்ணி வைங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆர்டிக்கல் ஃபுல்லாக டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் பப்ளிஷ் பண்ணுங்கள். பப்ளிஷ் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட அதாவது உங்களோட ஆர்டிக்கலை வந்து ஒரு டைம் வந்து இவங்க செக் பண்ணுவாங்க. ஸோ வெப்சைட்லேருந்து உங்களோட ஆர்டிக்கலை செக் பண்ணிவிட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருந்துச்சுன்னா அந்த ஆர்டிக்கலை இவங்க பப்ளிஷ் பண்ணுவாங்க. உங்களோட ஆர்டிக்கல் பப்ளிஷ் ஆனதுக்கப்புறம் உங்களோட ஆர்டிக்கலை யாரெல்லாம் அந்த ஆர்டிக்கலை ரீட் பண்ணுறாங்களோ ஒவ்வொரு டைமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாயிண்ட்ஸ் உங்கள் வேலெட்டில் ஆட் ஆகிட்டே இருக்கும். ஸோ எவ்வளோ பேர் உங்கள் ஆர்டிக்கலை பார்க்குறாங்களோ அவ்வளோ பாயிண்ட்ஸ் உங்களால் ஏர்ன் பண்ணிக்க முடியும். அந்த பாயிண்ட்ஸை மொத்தமாக நீங்கள் கேஷாக வந்து வித்ட்ராவல் பண்ணிக்கலாம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் பார்த்தீங்கன்னா வித்ட்ராவல் அமௌண்ட்டுக்கு 250 காயின்ஸ் இருந்தாவே போதும், உங்களால் வித்ட்ராவல் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த 3 டாட் ஐக்கானை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான எல்லா டீட்டெயில்ஸுமே இதில் வந்துட்டு காட்டும். ஸோ உங்களுக்கு எதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணுமோ அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுக்கான டீட்டெயில்ஸை வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சொல்லியிருக்க இந்த வெப்சைட்டில் எல்லோருமே ட்ரை பண்ணி பாருங்கள், ஈஸியாகவே சம்பாதிக்கலாம். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்ப்போம். பாய்.